அப்போ ஒரு நிரந்தர தீர்வு இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 1000-500 சம்பாதித்து கொள்கிற அளவுக்கு வருவாய் ஈட்டுற அளவுக்கு என் மக்களுக்கு வாய்ப்பு, வசதி பெருக்கம், வேலை வாய்ப்பு இதுகளை உருவாக்கி கொடுக்குறதான் வளர்ச்சி திட்டமாக இருக்குமே ஒழிய சும்மா இந்த காசு உனக்கு மிக்சி கிரைண்டரு, சரி மிக்சி கொடுத்தீங்க எத்தனை நாளைக்கு ஓடும்? ஒரு 6 மாதம் இயங்குமா? பழுதாயிரும். பழுது நீக்க காசு இருக்கான்ட்ட இல்லை. அப்போ அடுத்த தேர்தல் வந்து நீங்கள் புது மிக்சி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் மாவு அரைக்காமல் இருக்கணுமா? மசாலா அரைக்காமல் இருக்கணுமா? இதெல்லாம் ஒரு திட்டம்னு ஒரு அடிப்படை தேவைதான. மின்விசிறி, ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம், மசாலா அரைக்கிற இயந்திரம், இதெல்லாம் தொலைக்காட்சி பெட்டி, இதெல்லாம் ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை நிறைவேற்றி கொள்வது கூட எனக்கு வருவாய் இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப ஏழ்மை வறுமையில் தானே இருக்கேன் நான். அப்போது 60 வருஷமாக ஆண்டுட்டீங்க. இலவச அரிசிக்கு கையேந்து வச்சுருக்கீங்க. எவ்வளோ பெரிய தேசம், எவ்வளோ பெரிய இனத்தின் மக்கள் இவங்க சொல்லுங்கள். எல்லோரும் கல் மாவில் கோலம் போட்டிங்க, நாங்கள் அரிசி மாவில் போட்டோம். ஈக்கும் எறும்புக்கும் இறையாக இருக்கணும். எங்களை போய் இலவச அரிசிக்கு கையேந்து வச்சுட்டு இல்லை. இது மாதிரி கொடுமை. வேட்டி, சேலை, அப்புறம் வெல்லம், முந்திரி, ஒரு முளை கரும்பு, இதெல்லாம் பொங்கலுக்கு. நாள்தோறும் உழைக்கிறேன். காலையில் எந்திரிச்சு போகிறேன், சாயந்தரம் பொழுதடைய வரேன், காப்பா வெம்பாடு விட்டு உழைக்கிறேன். ஆனாலும் இலவச அரிசி இருந்தால் தான் சாப்பிட முடியும்னா இது எப்படி இருக்குது நிலைமை பாருங்க. சரி, அந்த அரிசியை வாங்கி இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் யார் வீட்டில் சமைப்பாங்க சொல்லுங்க? ஒரு கொடுமை தான். ஏதோ நாங்களும் சகித்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். நாட்டை ஒரு கற்காலத்துக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு எளிதான உணர்ச்சி ஒன்று இருக்குது. சாதி மதம் எல்லாம் இருக்குல்ல, அது படக்குன்னு சொன்னோன்னே பற்றிக்கிடும். ஐயா பெரியார் சொல்கிறாரு பாருங்க, கல் சாராயம் குடித்தவனு கூட படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும். நான் சாதி மத போதை ஏறிச்சுன்னு வச்சுக்கணுங்களேன், அவன் செத்தாலும் போகாது. பாடையில் போகும்போதும் ஜாதி பேரை சொல்லிட்டு போவான், கல்லறையிலையும் ஜாதி பேரை எழுதி வச்சுக்குவான். அப்போ அதனால் அந்த போதை தெளியணும். இது சும்மா சாதி மத உணர்ச்சிங்கிறது கடவுளுங்கிறதுலாம் மனிதனுக்கு மட்டுமானது. அரசியல் எல்லா உயிர்களுக்கும் இருக்குது. ஆடு மாட்டுக்கு இருக்குது, கோழி குஞ்சுக்கு இருக்குது, காட்டில் இருக்குது. நீங்கள் அடர்ந்த காடுகளில் போகும்போது இங்கே சிகரெட்டை தூக்கி வீசிடாதீங்க, காடுகள் எரிஞ்சிரும்னு எழுதி வைக்கணும்ல, அது காட்டுக்கான அரசியல். பாலித்தீன் பேப்பர்களில் பாலித்தீன் போத்தல், அந்த இந்த என்ன சொல்கிறது, உரையை போட்டுறாதீங்க, அது வரையாடு மான்லாம் தின்னு செத்துரும் அப்படின்னு எழுதி வைக்கிறோம்ல, அது மானுக்கான அரசியல். கோமாரி நோய் வந்துருச்சு, மாடுகளுக்கெல்லாம் மருத்துவ முகாம் போட்டு காப்பாற்றுங்கன்னு பேசுகிறோம்ல, அது மாட்டுக்கான அரசியல். மாட்டு தீவனங்கள் விலையை குறைங்கன்னு நாங்கள் போராடுறோம் வேளாண்குடி மக்கள். மாட்டுக்கான அரசியல். எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்குது. அதை விட்டுவிட்டு வெறும் அற்ப உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானதில் கொண்டு அது இந்த சாமியை கலக்கிறதுலாம் ஒரு பெரிய கொடுமைங்க. அரசியல் இல்லைல்ல, வேற என்ன இருக்கு? மக்கள் நலன் சார்ந்து உனக்கு சிந்திக்க, பேச, செயல்பட ஒன்றும் இல்லை. உனக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். படக்குன்னு பத்திக்கிற உணர்ச்சிங்கிறது சாமி, கடவுள். வழிபாடு இருக்கு, மனித வாழ்க்கையில வழிபாடு இருக்கு. வழிபாடே வாழ்க்கை. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது கொடுமைன்னு தான் சொல்றேன். கொடுமை, அதெல்லாம் கொடுமை. கடவுளை வணங்குற தெய்வத்தை தெய்வமாக வைக்கணும்ல, அதை வீதிக்கு இழுத்துட்டு வந்துக்கிட்டு அது கோஷம் போடுறது, அது இது பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கொடுமை. பிரதமரே செய்கிறார்ல, பிரதமரே மணி அடித்து இது பண்ணுறாரு. ஒரு சபாநாயகரே அடிப்படை உறுப்பினர்ந்து விலகி ஒரு சபையை நடத்தக்கூடியவர் பொதுமையாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மரபு இருக்கிறாரா இல்லையாங்கிறது இல்லை, ஒரு மரபு. ஆனால் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதமர் சகோதரத்துவம், சமத்துவம், இந்த மதச்சார்பற்ற தன்மை, இதையெல்லாம் சொல்லித்தானே இந்த நாடு இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இருக்குல்ல, அதை கடைப்பிடிக்கணும்ல. பிரச்சனை தான் அது. இது எங்கே போய் நிற்கும்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சகிக்க முடியாத பசி, ஏழ்மை, வறுமை வரும்போது ஒரு மாபெரும் கிளர்ச்சி வந்துடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது.